இதெல்லாம் எப்படி இருக்கு? டிசைனர்ஸ் புது புது ஐடியாஸோட வந்திருக்காங்க. கிளையண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வேலையெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். முதல்ல இந்த டீயை குடிங்க. உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச இஞ்சி போட்டு டீ கொண்டு வந்திருக்கேன். டீ எப்படி இருக்கு? இங்க பாருங்க ராஜேஷ், எல்லாரும் முன்னாடி உங்களால எதுவும் சொல்ல முடியாது. ஆனா உங்களோட அன்னிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம்ல. ராஜேஷ், அப்படி என்ன விஷயம் உங்க மனசை போட்டு அப்படி குழப்பிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. ஆர்த்தி அப்படி என்ன துரோகம் உங்களுக்கு பண்ண அது அவளுக்கே தெரியாதுன்னு சொல்றாளே. ஆர்த்திக்கு எல்லா விஷயமும் தெரியும். அண்ணி, நீங்க அவகிட்டே கேட்டுக்கங்க. ராஜேஷ், விஜய், நீ இருக்கியே, காலையில இத பத்தி பேச என்ன அவசியம்? அவன் எவ்வளவு சந்தோஷமா இருந்தான். அவன் சந்தோஷத்தை கெடுத்துட்டல. இப்போவாவது ஆர்த்தி போய் சொல்றான்னு புரிஞ்சு போச்சா? முதல்ல நான் கூட நம்பாம தான் இருந்தேன். ஆனா இப்ப அத்தை சொல்ற எல்லாமே உண்மையா இருக்குமோன்னு தோணுது. அந்த ஆர்த்தியை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. தயவு செஞ்சு நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்து. அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எனக்கு இங்க பாருங்க, எனக்கு நான் ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசலங்க. ஆர்த்தி, நான் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம்க்கா. எனக்கு அந்த கடவுள் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை உண்மையிலேயே நான் அந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தேன்னா அதனாலதான் அவர் என் மேல கோவமா இருக்காருன்னு. அதுக்கு அந்த கடவுள் எனக்கு நிச்சயமா தண்டனை கொடுப்பாருக்கா. இல்லைன்னா அவர் நினைக்கிறது தப்புன்னா அந்த தப்பை நான் சரி பண்ணிக்க நிச்சயமா அந்த கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாருக்கா. முன்னாடி மாதிரி எல்லாமே எல்லாமே சரியா போயிடும்க்கா. நான் தான் உங்ககிட்ட அப்ப சொன்னேன்ல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இன்னும் தோக்கல. கண்கொள்ளா காட்சியா இருக்கு. குட்டி இளவரசர் என்ன செய்யறாரு? திருடுறியா? அட கடவுளே, நீ ஒண்ணும் இல்லாத வீட்டுல இருந்து வந்தவன் தானே. அதான் உன்னை வேலையை காட்டிட்ட. நீ என்ன பண்ணுவ? என் கூட வா. நீ என்ன பண்ணேன்னு அண்ணன் கிட்ட சொல்றேன். பங்கஜ், அப்பா, வந்துட்டீங்களாப்பா? மீட்டிங்லாம் எப்படி போச்சு? மீட்டிங்கை விட்டு தள்ளு. மிஸ்டர் மேத்தா நம்ம டிசைனை ரிஜெக்ட் பண்ணிட்டாராமே, அதையா நீ முன்னாடியே சொல்லாம விட்டுட்டேன் என்கிட்ட. எவ்வளவு பெரிய கான்டாக்ட் நம்ம கையை விட்டு போயிருக்குன்னு தெரியும்ல உனக்கு. இது ஒண்ணு சின்ன பிரச்சனை இல்லையா பங்கஜ்? இதையே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல. அப்பா, சொன்னா வருத்தப்படுவீங்களேன்னு தான் நான் சொல்லல. ஏன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. சால்வ் ஆயிடுச்சு? சால்வ் ஆயிடுச்சு. எப்படி? யார் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணது? ராஜேஷ் தான். அப்பா, நான் மிஸ்டர் மேத்தா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும்போது ராஜேஷும் என் கூட இருந்தான். அவருக்கு பிடிச்ச மாதிரி வேற டிசைனை கிரியேட் பண்ணி தரதா ராஜேஷே என்கிட்ட சொன்னான். இந்த கான்ட்ராக்ட் நம்ம விட்டு போகாதுன்னு சொன்னான். நீ சொல்றத கேட்க நல்லா இருக்கு.
அவன் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் அவனோட மனசு அமைதியாயிடும். அவனோட எண்ணமும் வேற எங்கேயும் சிதறாது. என் கூட வா. நீ என்ன காரியம் பண்ணனு எல்லாருக்கிட்டையும் சொல்ற. வா வாடா. அத்தை, அத்தை, என்னாச்சு? நீங்க ஏன் குழந்தைங்களை இப்படி திட்டுறீங்க? அவங்க அப்படி என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சானா? திறந்து பணத்தை திருடிட்டு இருந்தா. அருண், தாத்தாவோட அனுமதி இல்லாம அவரோட அலமாரியில இருந்து நீங்க 2 பேரும் எதுக்காக பணம் எடுத்தீங்க? இவங்க 2 பேரும் கிடையாது, அருண் மட்டும்தான். எங்க பிரியாவுக்கு எதுவும் தெரியாது. எல்லாம் அவளுக்கு உன் பையன் தான் சொல்லி கொடுத்திருப்பான். அத்தை ப்ளீஸ், குழந்தைங்க செய்யற சின்ன சின்ன தப்ப மெதுவா தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அத விட்டுட்டு திருட்டுன்னு சொன்னா திருட்டுன்னு சொல்லாம எப்படி சொல்லுவாங்க? அத வேற மாதிரி சொன்னா என்ன, இல்ல நேரடியா சொன்னதா என்ன? உன்னோட பிரச்சனையே உன்னால சரியா தீர்த்துக்க முடியல. பெரிய இவளாட்டம் எந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு எனக்கு புத்திமதி சொல்றியா? ஆஹா, வா. முளைச்சி 3 இலை விடல, இந்த வயசுல இது திருடுது பாரு. வா அண்ணா, அண்ணா, இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. இந்த லட்சணத்தை பாருங்க. ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? இவன் பண்ணதுக்கு நான் கத்தாம கொஞ்சுவாங்களா? பையன் யாருக்கும் தெரியாம உங்க அலமாரியில இருந்து உங்க லாக்கரை திறந்து பணத்தை திருடி இருக்கான். இந்த பையனோட லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல? இன்னைக்கு வீட்ல திருடினவன் நாளைக்கு வெளி இடங்கள்லயும் திருட ஆரம்பிப்பான். பாட்டி, நீங்க எதுக்கு அருணை திட்டுறீங்க? அலமாரி சாவியை நான் அருண் கிட்ட கொடுத்தேன். கேட்டீங்களா அண்ணா? இப்ப இந்த பையனால நம்ம வீட்டு பொண்ணும் கெட்டு போயிட்டா. இதுல நம்ம பொண்ணோட தப்பு எதுவும் இல்ல. ராத்திரியும் பகலுமா இந்த வீணா போனவனோடயே இருக்கால, அதான் அவனோட குணம் அவளுக்கு தொத்திக்குச்சு. இத பாருங்கண்ணா, இவன் திருடினதுக்காக நீங்க இன்னைக்கு கொடுக்க போற தண்டனை வாழ்நாள் முழுக்க இவன் மறக்க கூடாது. அருண், இவங்க சொல்றது உண்மையாப்பா? அருண், நான் இப்ப உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லு. இவன் எப்படி நான் வாயை திறந்து சொல்லுவான்? அம்மாவை மாதிரி தானே இவனும் இருப்பான். உயிரே போனாலும் இவங்க வாயை திறந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் இன்னைக்கு இவன் கிட்ட இருந்து உண்மையை வர வைக்காம விட மாட்டேன். சொல்லுடா, எதுக்காக இந்த பணத்தை திருடின? எந்த பொம்மையை வாங்கணும்னு திருடின? சைக்கிள் வாங்கவா இல்ல பெரிய துப்பாக்கி வாங்கவா? திமுற பாரு. உண்மையை சொல்லல நான் போலீஸ கூப்பிடுவேன். போதும் அத்தை. மன்னிச்சிடுங்க அண்ணா. நீங்க என்னோட குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. மாமா கிட்ட இருந்து கேட்காம அவரோட அலமாரியில இருந்து இவங்க பணம் எடுத்தாங்கன்றத நான் ஒத்துக்கிறேன். இந்த வயசுல இவங்க இது மாதிரி செய்யறாங்கன்னா நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அத்தை. இதை திருடணுங்கிறதுக்காக அவங்க திருடி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையா. எப்ப பார்த்தாலும் நீங்க என்னதான் திட்டுவீங்க. இப்ப ஆர்த்தி சொல்றாளே, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அவளோட அருமை பையன் திருடினதை இல்லன்னு சொல்லி நம்ம கிட்ட சமாளிக்க பாக்குறா. தான் பண்ண தப்ப மறைக்க ஆர்த்தி முயற்சி பண்றா. இப்ப அதே மாதிரி அவ பையனும் ஆரம்பிச்சிட்டா. அருண்,
உனக்கு தான் தெரியும்ல, யாரோட எந்த பொருளை எடுத்தாலும் அதை அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் அதை எடுக்கணும்னு நல்லா தெரியும்ல உனக்கு. அப்புறம் ஏன் நீ யாருக்கிட்டையும் கேட்காம இந்த பணத்துல நீ கை வச்ச? அருண், பிரியா, இங்க வா. உங்க தாத்தா கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு எதுக்காக இவ்வளவு பணம் தேவைப்படுதுன்னு. டேனி அங்கிளுக்கு பணம் கொடுக்கணும்ல, அதுக்கு தான். இந்த டேனி அங்கிள் யாரு? ரொம்ப பெரிய மெஜிஷியன், எங்களோட ஸ்கூலுக்கு வந்தாரு. அவர் எங்களோட அப்பாவை நிச்சயமா சரி பண்ணிடுவாரு. இந்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்க தான் எடுத்தோம். இது கொடுக்கலன்னா அவர் வர மாட்டாரு. அவர் நம்ம வீட்டுக்கு வரலன்னா அப்புறம் அப்பாவை யாரு சரி பண்ணுவா? ஆனாலும் நாங்க தப்பு பண்ணிருக்கோம்ல, அதனால தானே நீங்க எங்க மேல கோவமா இருக்கீங்க. நாங்க சொல்லணும் தான் நினைச்சோம். நாங்க அந்த கடவுள்கிட்டயும் சாரி கேட்டுட்டோம். நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்ல. சாரி. குழந்தைங்க கடவுளோட உருவம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இன்னைக்கு அதை பார்த்துட்டேன். உங்க அப்பா சீக்கிரம் குணமாயிடணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, எங்களை விட உங்களுக்கு தான் அதுல அக்கறை ஜாஸ்தியா இருக்குல்ல. நீங்க 2 பேரும் நல்ல குழந்தைங்க. நீங்க வேணா பாருங்க, அந்த கடவுள் கட்டாயம் உங்க பிரார்த்தனை ஏத்துக்குவார். அதுக்கப்புறம் அப்பாவை நல்லா குணப்படுத்திடுவாரு. ப்ராமிஸ். காட்ஸ் ப்ராமிஸ். அப்புறம் அம்மா திரும்ப அழ மாட்டாங்கல்ல? அவங்க அழறத பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ இனி அழவே மாட்டா, சரியா? இங்க சிரிங்க. அம்மா தாத்தா என்ன சொன்னாங்கன்னு நீங்க கேட்டீங்களா? அப்பா கட்டாயம் சரியாயிடுவாராம். ஏன்னா அப்பா இனிமே உங்க மேல கோவப்பட மாட்டாரு. இனிமே நீங்களும் அழ மாட்டீங்கல்ல அம்மா? அழ மாட்டேன். ப்ராமிஸ். ப்ராமிஸ். விஜயமா, பசங்களை உள்ள கூட்டிட்டு போ. மாயா, குழந்தைங்க மனசுல என்னைக்குமே கபடம் இருக்காது. பெரியவங்க தான் அந்த வேலையை செய்யறது. எனக்கு இந்த வீட்டில் அமைதி வேணும். எந்த ஒரு பிரச்சனை ராஜேஷை நினைச்சு நாங்க ஏற்கனவே ரொம்ப கவலையா இருக்கோம். அதுக்காக இந்த குழந்தைங்க மேல எந்த எண்ணத்தையும் பெரியவங்க திணிச்சிடக்கூடாது. இந்த விஷயத்த தயவு செஞ்சு உன் மனசுல ஆழமா பதிய வச்சுக்க. இனி இந்த மாதிரி திரும்ப நடக்கவே கூடாது.
எனக்கே தெரியல. நான் எடுத்திருக்க இந்த முடிவு சரியா தப்பான்னு தெரியல. ஆனா எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. உங்க மேல இருக்க இந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் நான் இந்த அடியை எடுத்து வைக்கிறேன். நீங்க நல்வழியை காட்டுறவர, என் குடும்பத்து மேல படர்ந்திருக்க இந்த கஷ்டத்தை நிரந்தரமா உங்களோட கருணையால தயவு செஞ்சு விலக்கி வச்சிடுங்க. அப்புறம் நான் எடுத்திருக்க இந்த முடிவுக்கு எனக்கு துணையா நில்லுங்க கடவுளே. நீ எந்த முடிவை பத்தி பேசிக்கிட்டு இருந்த மருமகளே? நீ என்ன முடிவு தான் எடுத்திருக்க? நான் முடிவை பண்ணிட்டேன் மாமா. நான் எடுத்திருக்க இந்த முடிவுக்கு நீங்க நிச்சயமா எனக்கு துணையா இருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க சரியா தான் சொன்னீங்க. இப்ப நம்ம வீட்ல இருக்க இந்த சூழ்நிலை குழந்தைங்களோட மனசுல ரொம்ப ஆழ்ந்து போயிருக்கு. இன்னைக்கு நடந்த எதுவுமே சரியில்லை. இந்த கொஞ்ச நாள்ல அவங்க அப்பா அழறதையும் கத்துறதையும் பார்த்துட்டு அந்த குழந்தைங்க ரொம்ப கவலைப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. அவங்க அப்பாவை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவரை பார்த்து அவங்க பயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவங்களோட அப்பாவுக்காக உங்க அலமாரியில இருந்து பணத்தை எடுத்தாங்க. இதுக்காக நாளைக்கு என்ன செய்வாங்கன்னு தெரியல. மாமா, குழந்தைங்களை இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து வேற சூழ்நிலைக்கு கொண்டு போறது ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் வேற வருது. இந்த சூழ்நிலையில அவங்களால எப்படி படிக்க முடியும்? அதனாலதான் நான் ஒரு முடிவை எடுத்திருக்கேன். நான் குழந்தைங்களை கூட்டிட்டு கொஞ்ச நாளைக்கு என் அம்மா வீட்டுக்கு போலாம் நினைக்கிறேன். நீ இந்த முடிவை குழப்பத்தில் எடுத்த மாதிரில இருக்கு. இல்ல மாமா, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னை யாரும் ஒண்ணும் சொல்லல. எனக்கு தெரியும் இந்த வீட்ல இருக்கவங்க யாரையும் மேல கோவமா இல்லைன்னு தெரியும். இந்த சூழ்நிலையை பார்த்து தான் கோவப்படுறாங்க. அப்புறம் எந்த ஒரு அம்மாவும் தன்னோட குழந்தைங்களை இப்படி பார்க்க விரும்ப மாட்டாங்க. அதனால மாமா, கொஞ்ச நாளைக்கு நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் நல்லா இருக்கும். என்னை பார்த்து அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் அவரோட கோபத்தையும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரை என்னால அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. நான் விலகி இருந்தாலாவது அவரோட நிலைமையில ஏதாவது மாற்றம் ஏற்படுதான்னு பாப்போம் மாமா. இதுக்காக தான் மாமா நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் என்னையும் என்னோட குழந்தைங்களையும் என் அம்மா வீட்டுக்கு போக அனுமதிங்க. சரி, நீ இங்க இருந்து போ. போகும்போது அருணையை கூட்டிட்டு போயிடு. நீ இல்லாம அவன் இங்க இருக்க மாட்டான்.
பிரியாவும் பானுவும் இங்கே இருக்கணும்.